எவ்வளவுதான் எஃபர்ட் போட்டாலும் என்னுடைய பிசினஸ்ல அல்லது என்னுடைய ப்ரொஃபஷனல் கரியர்ல என்னால இன்னும் சக்சஸ் ஆக முடியலன்னு நினைச்சு அதை குவிட் பண்ணிடலாம் அல்லது கிவ் அப் பண்ணிடலாம்னு நீங்க நினைச்சீங்களா இருந்தா இந்த வீடியோ உங்களுக்கு தான். ஒரு ஃபார்மர் சைனீஸ் பேம்பு ட்ரீனுடைய விதைகளை வாங்கிட்டு போயிட்டு விதைக்கிறார். ஒவ்வொரு நாளும் அதுக்கு தண்ணி ஊத்துறாரு, ஃபர்டிலைஸ் பண்றாரு. வாரங்கள் மாதங்கள் ஆகின, மாதங்கள் வருடங்கள் ஆகிச்சு. ஒரு வருடம் பூர்த்தி ஆகின பிறகு அந்த லேண்ட்ல எந்த ஒரு சேஞ்சுமே நடக்க இல்லை. இதை பார்த்து அவருடைய குடும்பத்தில் உள்ளவங்க, நட்பு வட்டாரத்தில் உள்ளவங்க, ஊர் மக்கள் எல்லாரும் ஏன் உங்களுடைய நேரத்தையும் காலத்தையும் உங்களுடைய பணத்தையும் கொண்டு போய்த்து அனாவசியமா செலவிடுறீங்க, இதுக்கு வேற ஏதாவது பண்ணிருக்கலாமே அப்படின்னு சொல்லி போட்டு எல்லாருக்கிட்டையும் கேட்கிற அதே கேள்வியை இவர்கிட்டையும் கேட்டாங்க. இவர் மனம் தளர்ந்து போகல, பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி போட்டு டெய்லி இந்த ப்ராசஸ் பண்ணுவாரு. தண்ணி ஊத்துறது, ஃபர்டிலைஸ் பண்றதை கண்டினியூஸா பண்றாரு. ஒரு வருடம் பூர்த்தி ஆயிடுச்சு, 2 வருடங்கள் பூர்த்தி ஆயிடுச்சு, 3 வருடங்கள் பூர்த்தி ஆயிடுச்சு, 4 வருடங்களும் பூர்த்தி ஆயிடுச்சு. 5வது வருஷமும் ஆரம்பித்து விட்டது. எந்த ஒரு சேஞ்சும் இல்லை இந்த லேண்ட்ல. 5வது வருஷமும் எவ்ரிடே போன மாதிரி அவர் போறாரு அந்த லேண்டுக்கு. அங்க ஒரு மிகப்பெரிய அதிசயம் காத்து இருந்துச்சு. அவர் விதைத்த விதைகள் எல்லாம் துளிர் விட்டு போயிருந்துச்சு. இதை பார்த்து அவர் மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் அடைந்தார். இந்த 5 வருடங்கள் முடிந்து வெறும் 6 வாரத்துல 90 feet ஹைட்ஸுக்கு இந்த மரங்கள் வளர்ந்திருந்தன. குடும்பத்தில் உள்ளவங்க, நண்பர்கள், ஊர் மக்கள் எல்லாரும் எப்படிடா இது நடந்துச்சு அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டாங்க. பார்த்து எந்த சமூகம், எந்த ஃபேமிலி நம்மளை பார்த்து இதெல்லாம் யூஸ்லெஸ் கை விட்டுட்டுன்னு சொல்லிச்சோ அதே உலகம் நம்மளை பார்த்து எப்படிடா இது நடந்துச்சு அப்படின்னு கேட்கிற அளவுக்கு உங்களுடைய வளர்ச்சி இருக்கணும். இந்த 90 feet வளர்றதுக்கு ஏன் அது 5 years and 6 weeks எடுத்ததுன்னா இந்த 90 feet வளர்ச்சியும் அது தாங்கிறதுக்கு அதனுடைய வேர்களை பலப்படுத்தி கொண்டிருந்துச்சு. சில நேரங்களில் நம்ம செய்யற முயற்சி, நம்மளுடைய எஃபர்ட்ஸ் எல்லாம் டிலே ஆகித்தான் நமக்கு பலனை தரும். அதுக்கு காரணம் நம்ம அந்த வெற்றியை அடையும் பொழுது அந்த வெற்றியை தாங்குற வலிமை நமக்கு இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி. சோ உங்களுடைய ஹோப்ஸை நீங்க கைவிட்டுறாதீங்க. கண்டிப்பா உங்களால ஒரு மிகச்சிறந்த ஒரு வெற்றியாளனாக இந்த உலகத்துக்கு உங்களை அறிமுகப்படுத்த முடியும்.